திருமண மண்டபமே அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மணமகன் சூர்யா முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. தன் அண்ணி செல்வியின் வற்புறுத்தலுக்காக அவர் தங்கை நிலாவை திருமணம் செய்ய சம்மதித்திருந்தான். சூர்யாவின் மனசாட்சி அவனை உறுத்தியது. நிலா இன்னும் சின்ன பொண்ணுடா. அவளுக்கு கல்யாணம் வாழ்க்கை பத்தின பக்குவம் வரதுக்கு முன்னாடியே இப்படி கழுத்துல தாலிய கட்ட வச்சிட்டாங்களே என்று அவன் பல முறை தன் குடும்பத்தாரிடம் வாதிட்டான். ஆனால் குடும்ப கௌரவம், சொந்த பந்தம் என்ற காரணங்களால் அவன் பேச்சு எடுபடவில்லை. அறை முழுவதும் மல்லிகைப்பூ வாசம். கட்டிலில் மணக்கோலத்தில் நிலா அமர்ந்திருந்தாள். அவள் கைகள் பயத்தில் ஒன்றையொன்று பிணைத்து கொண்டிருந்தன. அவள் முகத்தில் ஒரு குழந்தைக்குரிய அப்பாவித்தனம் மாறாமல் இருந்தது. சூர்யா அறைக்குள் நுழைந்தான். நிலாவை பார்த்ததும் அவன் மனதில் இருந்த கோபம் ஒருவிதமான குறும்புத்தனமாகவும் அவளை சோதித்து பார்க்கும் எண்ணமாகவும் மாறியது. சூர்யா மெதுவாக நிலாவின் அருகில் அமர்ந்து அவள் இதழ்களை வருடுவது போல் கையை நீட்டுகிறான். என்ன நிலா, ரொம்ப பயப்படுற போல இருக்கு. நிலா சூர்யாவின் கையை சட்டென்று தள்ளி அமர்கிறாள். கையை எடுங்க, தள்ளி போய் உட்காருங்க. சூர்யா சிரித்து கொண்டே, ஏன் நிலா, என்னாச்சு? நாம 2 பேரும் தான் இப்போ புருஷன் பொண்டாட்டியாச்சே. இன்னைக்கு நமக்கு முதல் இரவுன்னு உனக்கு தெரியாதா? நிலா, தெரியும். அதுக்காக இப்படியெல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கல. என்கிட்ட வராதீங்க. நிலாவின் பிடிவாதம் சூர்யாவை இன்னும் கொஞ்சம் சீண்டி பார்க்க தூண்டியது. சூர்யா, என்னது பிடிக்கலையா? கல்யாண மேடையில அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தியே, அப்போ தெரியலையா கல்யாணம்னா என்னன்னு? இன்னைக்கு ராத்திரி நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். இன்னைக்கு உன்னோட பயத்தை எல்லாம் நான் போக்கிடுறேன். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்டு நிலா அரண்டு போனாள். அவள் கண்களில் கண்ணீர் முட்டியது. அந்த பெரிய கண்கள் பயத்தில் விரிந்தன. நிலா, பாருங்க, இந்த மாதிரி வெட்கம் இல்லாம பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. என்னை தொடரணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவள் பயப்படுவதை பார்க்க சூர்யாவிற்குள் ஒரு சிறு திருப்தி. அவள் எவ்வளவு தூரம் எதிர்க்கிறாள் என்று பார்க்க விரும்பினான். சூர்யா எழுந்து நின்று நிலாவின் கையை இறுக பிடிக்கிறான். கல்யாணமான முதல் ராத்திரி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வெட்கம் பார்க்க கூடாது நிலா. இன்னைக்கு எல்லா எல்லைகளையும் தாண்ட போறோம். ஏன் இப்படி நடுங்குற? உனக்கு தெரியாதா ஒரு புருஷன் அவன் பொண்டாட்டி கூட இன்னைக்கு என்னென்ன செய்வான்னு? நிலா சட்டென்று கட்டிலை விட்டு எழுந்து ஓடி சென்று அறையின் மூலையில் நின்றாள். நிலா தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவளது அழுகை சூர்யாவை சுதாரிக்கும்படி செய்தது. நிலா அழுது கொண்டே, எனக்கு பயமா இருக்கு. அக்கா சொன்னா நீங்க ரொம்ப நல்லவர்னு. ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கல. எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை. எனக்கு இதெல்லாம் புரியல. சூர்யாவின் குறும்பு மறைந்தது. அவன் மெதுவாக அவள் அருகில் சென்றான். இந்த முறை அவளை தொடவில்லை. சூர்யா, நிலா, இங்க பாரு, நான் உன்னை பயமுறுத்தணும்னு தான் அப்படி பேசினேன். உனக்கு விருப்பம் இல்லாம உன்னை தொடக்கூட மாட்டேன். நீ இன்னும் சின்ன பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். உன்னோட படிப்புக்கும் உன்னோட கனவுக்கும் நான் துணையா இருப்பேன். நாம ஒரு நல்ல நண்பர்களா இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா? சூர்யா நீட்டிய கையை பார்த்த நிலா மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் கையை பிடித்தாள். அந்த இரவு சூர்யாவும் நிலாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் ஒரு பாலமாக அமைந்தது. சூர்யா அவளை ஒரு மனைவியாக பார்ப்பதற்கு முன்னால் அவளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஒரு தோழனாக மாறினான். அவர்களின் அழகான இவ்வாழ்க்கை அங்கிருந்து இனிதே தொடங்கியது. முதல் இரவு அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு நகை, ட்ரெஸ்ஸுன்னு பரிசு கொடுக்கணும். அப்புறம் உங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, அதானே? சூர்யாவுக்கு சிரிப்பு வந்தது. இவள் இன்னும் சினிமாவை பார்த்து வளர்ந்த குழந்தையாகவே இருக்கிறாள் என்பது புரிந்தது. சூர்யா, சரி, அப்புறம் என்ன நடக்கும்? நிலா, அப்புறம் என்ன, லைட்டை அணைப்பாங்க. 2 பேருக்கும் கல்யாண வேலையில பயங்கர டயர்டா இருக்கும், தூங்கிடுவாங்க. விடியற் காலையில சூரியன் முகத்துல பட்டதும் முழிச்சுப்பாங்க. இதானே சினிமாவுல எல்லாம் காட்டுறாங்க. சூர்யா அவள் அருகே நெருங்கி அவள் காதோரம் மெதுவாக சொன்னான். மிஸ் நிலா, உண்மையான விஷயமே லைட்டை அணைச்சதுக்கு அப்புறம்தான் ஆரம்பமாகும். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். நிலா பயந்து போய் பாத்ரூமுக்குள் ஓடினாள். மேக்கப் எல்லாம் கலைத்து விட்டு ஒரு சாதாரண உடை அணிந்து வெளியே வந்தாள். அவள் கூந்தலை அள்ளி முடிவதை சூர்யா தடுத்தான். சூர்யா,
நிலா, முடி இப்படியே விரிச்சு போட்டிருக்கட்டும். இப்போ சொல்லு, நான் லைட்டை அணைக்கவா? இப்பதான் உனக்கு பயமா இருக்கா? இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சா நீ கதறுவ. கல்யாணம்ங்கிறது பொம்மை விளையாட்டு கிடையாது. இதுல நிறைய வழிகள் இருக்கும். சூர்யாவின் நோக்கம் நிலாவை துன்புறுத்துவதல்ல. ஆனால் தன் பெற்றோரின் முடிவை ஒரே செலவில் 2 திருமணங்கள் 17 வயது பெண்ணை மனம் முடித்தது தவறென நிரூபிக்க நிலாவை மிரட்டி அவள் குழந்தைத்தனத்தை அவர்களுக்கு காட்ட விரும்பினான். அவன் வேகமாக கையை பிடித்து அவளை தன்னோடு இழுத்து அணைத்து விளக்கை அணைத்தான். நிலாவுக்கு மூச்சு முட்டியது. நிலா, ஐயோ விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எங்க அக்கா கிட்ட போகணும். விளக்கை போடுங்க. நிலா கத்திக்கொண்டே விளக்கை ஆன் செய்தாள். அவள் கண்களில் கண்ணீர். சூர்யா அவளை விடவில்லை. இங்க பாரு, இப்போதான் ஆரம்பம். அமைதியா படு, இல்லனா நான் ரொம்ப கோபப்படுவேன் என்று அதட்டினான். நிலாவால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. அவள் அந்த அறையை விட்டு அலறிக்கொண்டு வெளியே ஓடினாள். சூர்யாவின் முகத்தில் ஒரு மாபெரும் வெற்றி சிரிப்பு. தேவா அண்ணா, நீங்க தானே ஒரே வீட்டுல 2 கல்யாணம் பண்ணா செலவு மிச்சமாகும்னு ஐடியா கொடுத்தீங்க. இப்போ பாருங்க உங்க முதலிரவை நான் எப்படி சொதப்புறேன்னு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். வெளியே நிலா தன் அக்கா செல்வியின் கதவை படபடவென தட்டினாள். நிலா அழுது கொண்டே, அக்கா கதவை திறக்கா, எனக்கு பயமா இருக்கு. கதவு திறந்தது. சூர்யாவின் அண்ணன் தேவா அதிர்ச்சியில் நின்றார். பின்னால் செல்வி பதற்றமாக வந்தாள். நிலா ஓடிப்போய் தன் அக்காளை கட்டி கொண்டாள். நிலா, அக்கா, நான் உன் கூடவே படுத்துக்கிறேன். அந்த அறைக்கு நான் போக மாட்டேன். சூர்யாவின் அப்பா அம்மா எல்லோரும் வெளியே வந்துவிட்டார்கள். சூர்யா நைஸாக வெளியே வந்து ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு இதையெல்லாம் ரசித்தான். சூர்யாவின் அம்மா, சூர்யா என்னடா பண்ணின? நிலா ஏன் இப்படி அலறா? சூர்யா, அம்மா, அவளுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னா நீங்க கேட்டீங்களா? 17 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இப்படித்தான் ஆகும். நான் சும்மா கைதான் பிடிச்சேன், அதுக்கே இவ்வளவு கத்துறா. உங்க மருமகளை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு கூலாக உள்ளே போய் படுத்து கொண்டான். சூர்யா நிம்மதியாக தூங்க தயாரான போது அவனது அண்ணன் தேவா கோபத்தில் கொப்பளித்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார். தன் தலையணையை சூர்யா மீது வீசினார். தேவா, டேய் அறிவு கெட்டவனே, என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்னால என் முதலிரவும் போச்சுடா. சூர்யா சிரித்து கொண்டே, நான் என்னன்னா பண்ணினேன்? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நகையும் புது துணியும் மட்டும்தான். அவ ஒரு குழந்தையண்ணா. இப்படிப்பட்ட பொண்ணை எனக்கு கட்டி வச்சா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ பாருங்க, உங்க பொண்டாட்டி கூட அவ படுத்துப்பா. நீங்க என் கூட இங்க வந்து படுத்துக்கோங்க. தேவா தலையில் கை வைத்து கொண்டு தரையில் அமர்ந்தார். சூர்யாவின் திட்டம் பலித்தது. அவன் அந்த வீட்டின் பெரியவர்களுக்கு புரிய வைத்தான். திருமணம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது 2 முதிர்ச்சியடைந்த மனங்களின் சங்கமம் என்று. சூர்யா கட்டிலில் கால் நீட்டி படுத்துக்கொண்டு விளக்கை அணைக்க போனான். ஆனால் பக்கத்தில் அமர்ந்திருந்த தேவா அண்ணனுக்கு தூக்கமே வரவில்லை. தன் முதலிரவு பாலான கடுப்பில் தலையணையை ஓங்கி குத்தி கொண்டிருந்தார். சூர்யா, அண்ணே, எதுக்கு இப்படி உருண்டு பிறண்டுட்டு இருக்கீங்க? கம்முன்னு போர்வையை இழுத்து போத்திட்டு தூங்குங்க. எனக்கும் இன்னைக்கு ராத்திரி அவுட்டு தான், உங்களுக்கும் அவுட்டு தான், விடுங்க. தேவா கடுப்புடன், உனக்கு தூக்கம் வரும்டா அறிவு கெட்டவனே. நீதான் அந்த பொண்ணை பயமுறுத்தி துரத்தி விட்ட. கொஞ்சமாவது இறங்கி போயிருக்கலாம்ல. உன்னால இன்னைக்கு என் முதலறவே நாசமாய் போச்சு. சூர்யா மனதிற்குள் சிரித்து கொண்டான். அண்ணே, நான் எவ்வளவோ கெஞ்சினேன், சின்ன பொண்ணு வேணாம், எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு. அப்போ ஒருத்தரும் என் பேச்சை கேட்கல. இப்போ அனுபவிங்க. இது வெறும் ஆரம்பம்தான். அந்த பொண்ணை இன்னும் மிரட்டி தினமும் உங்க அறைக்கே வர வைப்பேன். அப்போதான் ஒரே வீட்டில் 2 பொண்ணு எடுத்தா என்ன ஆகும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு புரியும் என்று நினைத்து கொண்டான். மறுநாள் காலை விடிந்தது. மாமியார் ஆசையாக சமைத்து மேஜையில் வைத்திருந்தார். ஆனால் அங்கே ஒரு நிசப்த போர் நடந்து கொண்டிருந்தது. தேவா தன் மனைவி செல்வியை பரிதாபமாகவும் கோபமாகவும் பார்த்தார். செல்வி, நிலா விடவே மாட்டேன்னுட்டா. நான் என்ன பண்ணுவேன் என்பது போல திருத்திருவென விழித்தாள். நிலா பயத்தில் சூர்யாவின் முகத்தை பார்க்கவே பயந்தாள். சூர்யா அவள் நிமிர்ந்து பார்க்கும் போதெல்லாம் ஒரு பேய் பார்வை பார்த்தான். அவள் உடனே தட்டை பார்த்து குனிந்து கொண்டாள். சூர்யாவுக்கு அன்று முழுவதும் உற்சாகமாக இருந்தது. நண்பர்களுடன் வெளியே போய் ஜாலியாக சுற்றிவிட்டு வந்தான். ஆனால் தேவா மட்டும் எப்போது தன் மனைவியுடன் தனியாக பேசலாம் என்று தவம் கிடந்தார். அன்று மாலை 2 மருமகள்களுக்கும் முகம் பார்க்கும் சடங்கு மற்றும் உறவினர்களுக்கு விருந்து நடந்தது. நிலா விலை உயர்ந்த பட்டுப்புடவை நகைகள் அணிந்து தேவதை போல இருந்தாள். அவள் முகத்தில் முந்தைய நாள் இருந்த குறும்பு மறைந்து ஒருவித நடுக்கம் இருந்தது. சூர்யா அவள் அருகில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அவள் கையை பலமாக பற்றி கொண்டான். சூர்யா நிலாவின் காதோரம் குசுகுசுவென்று, என்ன நிலா, நேத்து நைட்டு தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா? இன்னைக்கு என்ன பண்ணுவ? இன்னைக்கு நீ என் ரூமுக்குத்தான் வரணும்.
இன்னைக்கு ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு உன்னை நான் அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிட போறேன் பாரேன். நிலா தன் கையை விடுவிக்க போராடினாள். ஆனால் சூர்யா விடவில்லை. அவளுக்கு தாலி கட்டிய புருஷன் இப்படி ஒரு ராட்சசனாக இருக்கிறானே என்று கண்ணீரே வந்துவிட்டது. சடங்குகள் முடிந்ததும் செல்வி நிலாவை தனியாக அழைத்து சென்றாள். அங்கே தேவா ஏற்கனவே செல்விக்கு மிரட்டல் விடுத்திருந்தார். இன்னைக்கு எவன் வந்து கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது. மீறி திறந்தா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். செல்வி, நிலா இங்க பாரு, நேத்து நீ பண்ணது ரொம்ப தப்பு. சின்ன பிள்ளை மாதிரியே அடம் பிடிக்காத. சூர்யா உன் புருஷன். இன்னைக்கு நீ அவரோட ரூமுக்கு தான் போகணும். கதவை திறக்க சொல்லி என் ரூமுக்கு வராத. நான் கதவை திறக்கவே மாட்டேன். நிலா திகைத்து போனாள். தன் ஒரே ஆதரவான அக்காவே கைவிட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. மறுபுறம் சூர்யா தன் அறை வாசலில் நின்று கொண்டு, வாடி என் செல்லக்குட்டி, இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி என்பது போல வில்லத்தனமாக சிரித்து கொண்டிருந்தான். வரவேற்பு அறையில் நிலா தன் அக்கா செல்வியின் கைகளை பிடித்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தாள். நிலா, அக்கா, நான் சாகுறதுக்கு கூட தயார். ஆனா அந்த ஆளோட ரூமுக்கு மட்டும் போக மாட்டேன். எனக்கு சூர்யாவை பார்த்தா பயமா இருக்குக்கா, என்னை விட்டுடுங்க. செல்வி, நிலா என்னடி பேசுற? சூர்யா ரொம்ப நல்லவர். உன்னை அவர் என்ன பண்ணுவாரு? உன் மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் முதிர்ச்சியோட நடந்துக்கோடி. நிலா கண்ணீரோடு, அன்பா அவர் என்கிட்ட பேசுற பேச்செல்லாம் உனக்கு தெரியாதுக்கா. அவர் ஏதோ ராட்சசன் மாதிரி பேசுறாரு. ப்ளீஸ் அக்கா, என்னை அப்பா வீட்டுக்கே அனுப்பிடு. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். செல்வி, இப்போ போயிட்டு எப்படி அனுப்ப முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி சம்மதம்னு சொல்லிட்டு இப்போ இப்படி அடம் பிடிச்சா எப்படி? சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாத. அங்கே தூரத்தில் நின்றிருந்த தேவா தன் மனைவி செல்வியை முறைத்து கொண்டிருந்தார். சீக்கிரம் அவளை அனுப்பிவிட்டு ரூமுக்கு வா என்பது போல அவர் பார்வை இருந்தது. நிலா அடம்பிடித்து அழுவதை பார்த்து செல்விக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. சூர்யா தன் அறையின் கதவை திறந்து வைத்துக்கொண்டு உள்ளே அமர்ந்திருந்தான். வெளியே நடக்கும் கலவரங்கள் அனைத்தும் அவனுக்கு கேட்டன. நிலா தன்னை திட்டமிட்டு ஒதுக்குவது அவனுக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் தன் திட்டம் பலிக்கிறதே என்ற சந்தோஷமும் இருந்தது. கடைசியில் அக்காவிடம் ஒரு பலனும் இல்லை என்று தெரிந்தவுடன் நிலா மெதுவாக சூர்யாவின் அறைக்குள் நுழைந்தாள். சூர்யாவின் முகத்தை பார்க்காமல் அலமாரியிலிருந்து ஒரு சாதாரண உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு ஓடினாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த நிலா ஒரு சின்ன குழந்தையைப் போல தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு மிக அழகாக இருந்தாள். சூர்யா அவளை கவனிக்காதது போல பார்த்து கொண்டிருந்தான். அவள் மெதுவாக தன் தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நகர்ந்தாள். சூர்யா கம்பீரமான குரலில், எங்கே போற? நிலா நடுங்கும் குரலில், நான் வெளியே சோபாவில் படுத்துக்கிறேன். உங்க கூட படுக்க எனக்கு பயமா இருக்கு. சூர்யா சிரித்து கொண்டே, ஓ அப்படியா, சரி உன் இஷ்டம். போறப்போ அந்த லைட்டையும் கதவையும் மூடிட்டு போ. நிலா நிம்மதி பெருமூச்சு விட்டபடி லைட்டை அணைத்து விட்டு வெளியே ஓடினாள். இப்போது அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான வாழ்க்கை முறை தொடங்கியது. பகலில் நிலா அந்த வீட்டின் செல்லக்குட்டி. மாமனார் மாமியாரிடம் கதை பேசுவது, அவர்கள் மடியில் படுத்துக்கொள்வது என்று ஜாலியாக இருப்பாள். அவள் பேசும் மழலை பேச்சு அந்த முதியவர்களுக்கு பிடித்திருந்தது. கிச்சனில் செல்வி அக்கா வேலை செய்ய நிலா தன் மாமியாரிடம் வம்பு பேசி கொண்டிருப்பாள். மாலையில் சூர்யா ஆபீஸிலிருந்து வரும் சத்தம் கேட்டாலே நிலாவுக்கு பாம்பு பிடிக்கும் மந்திரி போட்டது போல ஆகிவிடும். சட்டென்று வாயை மூடிக்கொண்டு ஓடி ஒளிந்து கொள்வாள். இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு நிலா யாருக்கும் தெரியாமல் ஹால் சோபாவில் படுத்து கொள்வாள். காலையில் எல்லோரும் எழுவதற்கு முன்பே எழுந்து தன் அறைக்கு ஓடிப்போய் படுக்கையில் தலையணையை போட்டு அங்கேதான் தூங்கியது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாள். சூர்யா இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் நிலாவின் அந்த அப்பாவித்தனம் அவன் மனதை எங்கோ ஒரு மூலையில் உருக்கத் தொடங்கியது. தேவாவும் செல்வியும் ஹனிமூன் முடிந்து வீடு திரும்பினார்கள். செல்வி இல்லாத அந்த 15 நாட்களில் நிலா பட்ட கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். செல்வியை கண்டதும் நிலா ஓடி போய் கட்டி கொண்டு அழுதாள். நிலா, அக்கா, இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதக்கா. நானும் உன் கூடவே வர்றேன். இந்த ஆள் சூர்யா என்னை ரொம்ப மிரட்டுறாருக்கா. ஆனால் சூர்யாவின் மனதிற்குள் இப்போது மாற்றம் வந்திருந்தது. ஆரம்பத்தில் கோபத்தில் மிரட்டியவன் இப்போது நிலாவின் அந்த பால்யமான அழகிலும் கள்ளமில்லாத சிரிப்பிலும் மெல்ல மெல்ல விழத் தொடங்கினான். அவளிடம் மன்னிப்பு கேட்கவும் அவளை தன் தோழியாக மாற்றவும் அவன் பல முறை முயன்றான். ஆனால் நிலா அவனை கண்டாலே அலறியடித்து ஓடினாள். தேவா போன பிறகு டைனிங் டேபிளின் சூர்யாவுக்கு பக்கத்தில் அமர வேண்டிய கட்டாயம் நிலாவுக்கு ஏற்பட்டது. சூர்யா குரலை தாழ்த்தி, நிலா கொஞ்சம் சோறு போடு. நிலா பயந்து போய் சோறு போடும்போது சூர்யா யாருக்கும் தெரியாமல் மேஜைக்கு அடியில் தன் காலால் நிலாவின் காலை தட்டினான். நிலா
ஐயோ என்று கத்தினாள். மாமனார், என்னம்மா நிலா, என்னாச்சு? நிலா, அது அது வந்து காலில் ஏதோ பூச்சி ஊறுன மாதிரி இருந்துச்சு மாமா. சூர்யா சிரிப்பை அடக்கி கொண்டு சாப்பிட்டான். நிலா அவனை முறைத்து பார்த்தாள். அன்றிரவு நிலா சோபாவில் படுக்க போனபோது சூர்யா அவளை கட்டாயப்படுத்தி அறைக்கு இழுத்து சென்றான். சூர்யா, இன்னைக்கு நீ ரூமுக்குள்ள தான் இருக்கணும், இல்லனா நான் இப்போவே சத்தம் போடுவேன். நிலா வேறு வழியின்றி அறைக்குள் வந்தாள். ஆனால் சூர்யா அவளை தொடவில்லை. அவன் அவளிடம் பேச முயன்ற போது திடீரென்று வெளியிலிருந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே அண்ணன் தேவா பதற்றமாக கத்தி கொண்டிருந்தார். அம்மா, செல்விக்கு என்னமோ பண்ணுதுமா, வாமிட் பண்ணிட்டே இருக்கா. சூர்யாவும் நிலாவும் ஓடி வந்தார்கள். செல்விக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்து மயக்கமடைந்தாள். உடனே டாக்டரிடம் அழைத்து சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. செல்வி கர்ப்பமாக இருக்கிறாள். வீடே மகிழ்ச்சியில் திளைத்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய பொறுப்பும் வந்து சேர்ந்தது. டாக்டர் செல்வியை பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். செல்வி கர்ப்பமானதால் சூர்யா மற்றும் நிலாவின் ஹனிமூன் பயணம் ரத்தானது. சூர்யாவுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் நிலாவை பார்க்கும்போது அவனுக்கு பெருமையாக இருந்தது. 17 வயது சிறுமி என்றுதான் கிண்டல் செய்த அந்த நிலா இப்போது அந்த வீட்டின் மினி மகாராணியாக மாறிவிட்டாள். காலை 5 மணிக்கு எழுந்து சமைப்பது, அக்காவுக்கு நேரத்துக்கு மாத்திரை கொடுப்பது, மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வது, நாள் முழுவதும் பம்பரமாக சுழலும் நிலாவை பார்த்து சூர்யா வியந்து போனான். ஒரு நாள் இரவு நிலா மிகவும் களைப்பாக சோபாவில் அமர்ந்து கால்களை நீவி கொண்டிருந்தாள். சூர்யா மெதுவாக அவள் அருகே வந்தான். சூர்யா மென்மையாக, நிலா, ரொம்ப டயர்டா இருக்கா? நிலா பயந்து போய் எழ முயன்றாள். சூர்யா அவள் தோலை பிடித்து அமர வைத்தான். சூர்யா, பயப்படாத நிலா, நான் இப்போ உன்னை மிரட்ட வரல, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். நீ சின்ன பொண்ணுன்னு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இந்த ஒரு வாரத்துல நீ இந்த வீட்டை தாங்குற விதம், நிஜமாவே நீ பெரிய மனுஷிதான். நீ என் பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சூர்யாவின் கண்களில் தெரிந்த அந்த உண்மையான அன்பை பார்த்த நிலாவுக்கு முதல் முறையாக அவன் மீது பயம் விலகி ஒரு ஈர்ப்பு வந்தது. நிலா மெல்லிய சிரிப்புடன், நிஜமாவா சொல்றீங்க? அப்போ இனிமே என்னை பச்சையா கடிச்சு தின்னுடுவேன்னு மிரட்ட மாட்டீங்களே? சூர்யா விழுந்து விழுந்து சிரித்தான். மாட்டேன் நிலா, இனிமே உன்னை பாதுகாக்கிற நிழலா நான் இருப்பேன். சூர்யா அன்று நிலாவின் கையை பிடித்தான். இந்த முறை முரட்டுவதற்காக அல்ல, அவளுக்கு துணையாக இருப்பதற்காக. அந்த 17 வயது நிலா சூர்யாவின் காதலில் முழுமையான பெண்ணாக மலர்ந்தாள். வீடே மகிழ்ச்சியில் நிறைய சூர்யாவும் நிலாவும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கினார்கள். சில மாதங்கள் கடந்து செல்வி அக்காவிற்கு பிரசவம் நெருங்கி கொண்டிருந்தது. அப்போது பிரசவ வலியால் துடித்த செல்வி குழந்தை பிறந்த உடனேயே அவள் உயிரிழந்தாள். அப்போது குடும்பமே ஒரு பெரிய துயரத்தில் ஆழ்ந்திருந்தது. நிலாவிற்கு அக்கா தான் உயிராக இருந்தாள். அவள் போன பின்பு நிலாவிற்கு இந்த உலகமே இருண்டது போல இருந்தது. பிறகு வேறு வழியின்றி குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று தன் அக்காவின் குழந்தையை தன் குழந்தையாக வளர்த்து வந்தாள் நிலா. அந்த குழந்தை ஆண் குழந்தை, மிகவும் அழகாக இருந்தது. அக்காவின் கணவர் தேவா தனது மனைவி செல்வி போன துக்கத்தில் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தார். பிறகு அந்த துயரத்தை மறக்க வேறு வழியின்றி அவர் துபாய் சென்று விட்டார். காலம் வேகமாக ஓடியது. நிலா இப்போது வெறும் 18 வயது சிறுமி அல்ல, அந்த வீட்டின் அச்சாணியாக மாறிவிட்டாள். அக்கா செல்வியின் மறைவுக்கு பிறகு அவளது குழந்தை பிரதமை நிலாதான் தாயாக இருந்து வளர்த்தாள். ஒரு பக்கம் நோய்வாய்ப்பட்ட மாமியார், மறுபக்கம் கைக்குழந்தை என நிலா தூக்கமின்றி தவித்தாள். சூர்யா இதையெல்லாம் பார்த்து மனமுடைந்து போனான். நிலாவின் கண்களுக்கு கீழே கரு வளையங்கள் விழுந்திருந்தன. 17 வயதில் தான் மிரட்டிய அதே நிலாவை இப்போது ஒரு தேவதையாக பார்த்தான். மெல்ல மெல்ல அவர்களுக்குள் நட்பு மலர்ந்தது. சூர்யா அவளுக்கு வீட்டு வேலைகளிலும் குழந்தையை பார்த்து கொள்வதிலும் உதவியாக இருந்தான். சில ஆண்டுகளுக்கு பிறகு நிலா தன் தந்தை வீட்டுக்கு சென்றிருந்ததால் அங்கே அவளது தோழி காஜல் கணவன் மனைவி உறவின் புனிதத்தை பற்றி நிலாவுக்கு புரிய வைத்தாள். அப்போதுதான் நிலா உணர்ந்தாள். அன்று முதலிரவு அறையில் சூர்யா சொன்ன உண்மையான கதை, விளக்கை அணைத்த பிறகுதான் தொடங்கும் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தான் எவ்வளவு முட்டாள்தனமாக சூர்யாவை புரிந்து கொண்டோம் என்று எண்ணி வருந்தினாள். நிலா வீட்டிற்கு திரும்பியதும் சூர்யாவுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாள். அறை முழுவதும் பூக்களாலும் மெழுகுவர்த்திகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சூர்யா, நிலா, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏன் இவ்வளவு அலங்காரம்? நிலா வெட்கத்துடன், முன்னாடி எனக்கு புரியல, ஆனா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை இவ்வளவு வருஷம் மதிக்காம என் மனசுக்காக காத்திருந்த உங்களை நான் எப்படி தப்பா நினைச்சேன். அன்று இரவு இருவருக்கும் இடையிலான இடைவெளி முழுமையாக மறைந்தது. மௌனமும் பயமும் விலகி காதல் அந்த அறையில் குடியேறியது.
அவர்களது திருமண வாழ்க்கை அன்றுதான் முழுமையாக தொடங்கியது. துபாயில் இருந்து திரும்பிய தேவா மறுமணம் செய்து கொண்டார். அவரது புதிய மனைவி நிலாவின் தியாகத்தை பாராட்டி பிரதமை நிலாவை வளர்க்க சம்மதித்தார். தேவா சூர்யாவுக்கும் நிலாவுக்கும் ஹனிமூன் டிக்கெட்டுகளை பரிசாக கொடுத்து, இத்தனை வருஷம் எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்க, இப்போ உங்களுக்காக வாழுங்க என்று வழி அனுப்பி வைத்தார். சில காலத்திற்கு பிறகு அந்த வீட்டில் பிரதமோடு விளையாட ஒரு குட்டி தேவதையும் பிறந்தாள். பெண்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைப்பது அவர்களது குழந்தை பருவத்தை பறிப்பதற்கு சமம். ஒரு பெண் தன் குடும்பத்தையும் கணவனையும் பொறுப்புகளையும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு முதிர்ச்சி அடைந்த பிறகே திருமணம் செய்து வைக்க வேண்டும். நிலாவுக்கு சூர்யா போன்ற ஒரு புரிதல் உள்ள கணவன் கிடைத்ததால் வாழ்க்கை சீரானது. ஆனால் எல்லா பெண்களுக்கும் அமைவதில்லை. எனவே பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை சாதனையாளர்களாக மாற்றிய பிறகே திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.